ஷை விஸ்வ பிரமா நீதி அரசர் போடுறார் கணக்கு. முக்கால் சத்தியம் போற்றார் நீதிபதி. ஆணும் பெண்ணும் கெடுக்கோப்பா. முக்கால் சத்தியம் கீழே வழக்கறிஞர் கெடுக்கோப்பா. எல்லாம் ஈஸி போடுறதில்ல, கணக்கு வருதில்ல, கோயில் சொத்து வருதில்லப்பா, கோயில் இடம் வருதில்ல. இவன் மொத்தமாக கொண்டு போய் சென்னையில் உட்கார வச்சு தமிழ்நாடு முழுவதும் வீல் சேரில் உட்காந்து கூறு அடித்து விற்று சாப்பிட்டு கொண்டே இருக்கான். அரசியல்வாதி பல கோடி எல்லாம் பூமியை அழித்து கொண்டே இருக்கான். கணக்கு போட்டார் நீதி அரசர். நீதி அரசர் இதெல்லாம் கோர்ட்டில் கேட்கணும். பட்டா போடுறது, பவரம் அடிக்கிறது, எல்லாம் இடத்துக்கு இவ்வளோ வேலிசனை போட்டு நாங்கள் இவ்வளோ அமௌண்ட்டை ஏற்றுதோம், இந்த இடத்துக்கு ரோடு ஓட்டவனே வேலிசனை கொடு, இதெல்லாம் தப்பான செயலாக பண்ணி பூமியை அழித்து வச்சுருக்கான். ஒரு சிட்டி கிராமத்தில் ஒரே பில்டிங்காக போடுதான். பூமி தாங்கணும், பாரம் தாங்கணும், அசிங்கம் பண்ணுதான். அதே மாதிரி மில்லு தொழிற்சாலை பூரா அனைத்தும் அவனும் கெட்டடமாக கட்டி ஈரோடு கரூர் சேலம் பூரா கெமிக்கலை விட்டு பூரா ஆற்று வழியாக போய் கடலில் போய் கலக்கு. ஆந்திரா கர்நாடகா அகமதாபாத்து சூரத்து ஜெய்ப்பூரில் பூரா ஒரே கெமிக்கலாக விட்டு அது பூரா கடலுக்குள்ளே போய் கலக்கு. பூரா அணிமாட்டை சேட்டை பண்ணி தான் மானிடப்பே கொசு மாதிரி இருக்கான். எல்லா நாட்டிலையும் இந்த மாதிரி சேட்டையா? அதுக்கு தான் எல்லா கணக்கும் முடிச்சிட்டார் நீதி அரசர். ஆனால் சேட்டை பண்ணி உள்ள ஆதார கார்டில் இருந்துச்சுன்னா எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே போய் சேர்த்துருவார். அதையும் பார்த்துக்கோங்கடா. எல்லா மாநிலத்திலும் இதுதான் கணக்கு. தமிழ்நாட்டில் இது கணக்கு கிடையாது. எல்லா மாநிலம் எல்லா நாடும் கணக்கு. தாய் இந்தியா நாடு முழுவதும் கணக்கு. புரிஞ்சிக்கோ. பூரா போட்டு பாழாக்கியிருக்கான். தமிழ்நாடு கட்சி எடுப்பார். கட்சி எடுறா அப்படிம்பார். சிவகங்கை உள்ள கணக்கு ராமநாடு எல்லாம் விருதுநகர் மாவட்டம் எல்லாம் கொண்டு போய் பூரா சென்னையில் கொண்டு போய் சேர்த்துட்டான். எப்படியே இந்த தமிழ்நாடு உள்ள கணக்கில் சிவகங்கை ராமநாதபுரம் ராமநாடில் இருந்த கணக்கை எங்கே கொண்டு போயிருக்கான்? சென்னை கொண்டு போய் அங்கே சேரில் உட்காந்து கம்ப்யூட்டரில் கணக்கில் போட்டு ஆட்டுதான். மங்குன்னு அவன் ஈரக்கொலையும் அவன் வாய் 2 கையும் சேர்ந்து ஆட்டுதான். அந்த கம்ப்யூட்டரில் போட்டு பலாக்கி வைக்கான். இங்கே மானிட பிறவி உள்ள எல்லா பேரும் மானிட பேர் தான். பூரா ஜனநாயகம் ஓட்டு போட்டான் பாரு. அநியாயமாக ஓடுதான். தமிழ்நாட்டில் இப்படி இருந்தால் ஆந்திரா கர்நாடகாவில் எப்படி இருக்கும்? கேரளாவில் ஓரளவுக்கு அவன் நாட்டு பொச்சு அமைக்கிட்டு போவான். இவன் தமிழ்நாட்டில் விரித்து கொண்டு அலையுதான். அடுத்தாப்புல ஆந்திரா கர்நாடகாவில் ரொம்ப மோசமாக போகுது. குஜராத்தில் அதை விட மோசமாக போகுது. அதுக்கு தான் வெளிநாடு பூரா நசுக்கி விடுதாரு. நசுக்கி விட்டதும் அந்த காகித பேப்பர் அங்கேருந்து வாங்கிட்டு வந்து அங்கே பூரா பூமியை பூரா பாழாக்குதான். கணக்கு போட்டாருப்பா நீதி அரசர். நீதிமன்றம் கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. எல்லாமே கணக்கு ஒண்டிச்சு வச்சு கட்டி எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுங்க. உட்காந்தவொடனே முதுத்தோலை உரிச்சிடுவார். ஒரு வாரி சிட்டி வாரி கணக்கு எடுப்பார். பூரா உழைப்பு இல்லாமல் ஓடுதானப்பா. பூரா வழக்கறிஞர்கள் எப்படி நீ எப்படிப்பா வீசி கொண்டே டைப் அடித்து கொண்டு போய் உள்ளே ஆட்டி பூரா விளையாடுதிய. நீதிபதி கோட்டார பூரா கசக்குத. ஒரு வீட்டில் ஒரு முளத்துக்கு சண்டைக்கு உள்ளே கொண்டு போய் ஏற்றுத. புரியுதா? ரோட்டு காட்டில் கொடி ஏற்றுனா முளத்துக்கு ஒரு கொடி ஏற்றுனா உள்ளே கொண்டு ஏற்றுத. இது எவ்வளோ பெரிய தப்பு. அதுக்காக கொடுத்து வச்சுருக்காரு நீதிமன்றம். இந்த பூமியை அழிக்கக்கூடாது, விவசாயம் பண்ணி சாப்பிட்டுக்கோ, இருக்கிற இடம் ஆடை, அவ்வளோதான் கொடுத்துருக்காரு. பாய் பூரா உள்ளே கொண்டு போய் தள்ளுதான். இதுக்கு முளத்துக்கு ஒரு சண்டை, பாரியாளு சண்டை, அவன் பொம்பளை குத்த வச்சதுக்கு சண்டை, அவன் அருவாளை தூக்கின சண்டை, கோர்ட்டு பிராந்தி அடித்ததுக்கு சண்டை. ஆனது இப்படி கொண்டு போய் நீதிமன்றத்தில் அமுக்குனா என்ன ஆகும்? அதுக்குத்தான் கோர்ட்டார் நீதிபதி ஜட்ஜி ஆணு பெண்ணுக்கும் நீதி அரசர் கணக்கு கொடுக்காரு. முக்கால் சத்தியம் கணக்கு போட்டாச்சுப்பா. புரிஞ்சுக்கோங்கப்பா கணக்கு.